நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சதீஷ்குமார் பிராட்காஸ்டிங் சேனல். SKBC சார்பாக உங்களை வருக வருகவென்று வரவேற்கின்றோம். சினிமாவை, அரசியலை, பிறர் செயலை யார் வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம். ஆனால் நல்ல புத்தகங்கள் கோவிலுக்கு ஒப்பானவை. அவற்றை தரிசிக்க மட்டுமே முடியும். இன்றைய புத்தக தரிசனத்தில் நாம் தரிசிக்கவிருப்பது சாதனைகள் எப்போதும் சாத்தியம்தான். ஆசிரியர் கிரண்பேடி அவர்களின் புத்தகமே. தமிழில் சிற்பி இதனை மொழிபெயர்த்திருக்கிறார். மொழிபெயர்ப்பு என்பது ஒரு சவாலான பணி. அதனை திறம்பட செதுக்கி இருக்கின்றார் சிற்பி கிரண்பேடி அவர்கள். தற்போது புதுச்சேரி மாநில ஆளுநராக பணியாற்றி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐஜி போஸ்டா எங்க வேணாலும் போடுங்க, ஆனா ஜெயில மட்டும் போட்டுறாதீங்க. அப்படி ஒரு போஸ்ட் வேணவே வேணாம் அப்படின்னு நிறைய பேரு, அது ஒரு தண்டனைக்குரிய பதவி, யாருமே போக தயங்குற ஒரு இடமா இருந்துச்சு சிறைத்துறை. இதுல ஐஜி பதவிக்கு வந்தாங்க கிரண்பேடி. இவங்க போனது பாத்தீங்கன்னா திகார் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான சிறை. 1993 முதல் 1995 வரை சுமார் 2 வருஷம் தான். இவங்க பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி, பதவிக்கு வந்த பின்னாடி இந்த சிறைச்சாலை எப்படி ஒரு சோலையா மாறிச்சு அப்படிங்கிறதான் இந்த கதையோட தொகுப்பு. கதைன்னு சொல்றதை காட்டிலும் இந்த வரலாற்றின் தொகுப்புனே சொல்லலாம். இதை மிக அருமையா வெளிப்படுத்தியிருக்காங்க கிரண்பேடி. திகார் சிறையில் 2273 பேர் தான் அந்த சிறையில் இருக்கணும். ஆனால் உள்ளே இருந்தவங்க 7200 பேர். ஒரு பெரிய கிரவுட் அங்கே இருந்துச்சு, பிரம்மாண்டமாக இருக்கும். அதில் ஒரு பெண் அதிகாரியா துணிச்சலாக போய் அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் சிறைனா ஒரு பெரிய பலத்த பாதுகாப்பு உள்ள ஏரியா, அங்கே யாருமே நுழைய முடியாது. ஆனால் இந்த சிறை மாதிரி ஒரு மோசமான சிறை இவர் எழுதியிருக்கிறத வச்சு பார்த்தா இருக்கவே இருக்காது. பணம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு போதை மருந்து உடனே கிடைக்கிற ஏரியா, அது ஒரு சொர்க்க பூமியாக இருந்துச்சு. பணம் படைச்ச கைதிகளுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும். மற்ற வசதி இல்லாத கைதிகளுக்கு என்னென்ன கிடைச்சிச்சுன்னா தரமற்ற உணவு. காலையில் ஒரு ரொட்டி கொடுப்பாங்க, அந்த ரொட்டியை நீங்கள் சாப்பிடவே முடியாது. கடிக்கிறதுக்கு பல்லுலேருந்து எல்லாமே போயிடுமா, அவ்வளோ ஒரு கடினமான ரொட்டி. அதுதான் காலையில் உணவு. ரொட்டிங்கிறத சப்பாத்தின்னு சொல்லிக்கலாம், அவ்வளோதான். அதே மாதிரி சமையல் கூடம், அந்த கூடத்தில் பார்த்தா பெருச்சாலிலாம் ஓடிட்டுருக்கு. சாப்பாடில் இப்போ என்னென்ன கிடந்திருக்குன்னு அவங்க போய் பார்த்தா கரப்பான் பூச்சி, இன்னும் நிறையா பூச்சிலாம் இருக்குது. இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தான் அவங்க ஒரு குழம்புன்னு வைக்கிற ஒரு பருப்பு குழம்பு ஊற்றி சாப்பிட்ணும். இதுதான் மதிய சாப்பாட்டோட நிலைமை. தண்ணியே அங்கே கிடையாது. அதாவது நான் சொல்கிறது குடிக்கிற தண்ணி. மற்ற தண்ணியெலாம் நிறையா கிடச்சிது, அது இல்லீகலாக கிடச்சிது. ஆனால் குடிக்கிற தண்ணியே கிடையாது. கடும் தட்டுப்பாடு தண்ணிக்கு அங்கே. இங்கே சாக்கடை கழிவுகள் போகிறதுக்கு ஒரு சரியான இடம் கிடையாது. இது சுத்தமே பண்ண மாட்டாங்க. சிறைக்குள் நுழைஞ்ச உடனே அப்படியே ஒரு துர்நாற்றம் அந்த இடத்துல சுற்றி வீசும். இதில் தான் கைதிகளும் இருந்திருக்காங்க, அங்கே இருக்கிற காவலர்களும் அப்படி தான் இருந்திருக்காங்க. பணிக்கு வந்த மாதிரி காட்டிட்டு அப்படியே பக்கத்துலேயே இருக்கிற அவங்களுடைய குவார்டர்ஸ் போயிடுவாங்க. அங்கே ஒரு மருத்துவ அதிகாரி இருப்பார். தலைவலியா, காய்ச்சலா, வயிற்று வலியா, எல்லாத்துக்கும் ஒரே மாத்திரை அங்கே ரெடியாக இருக்கும். அந்த மாத்திரையை கொடுத்துட்டு அவர் போயிடுவார். இப்படி எல்லாருக்குமே பொறுப்புகள் கொடுத்தும் பணியை அலட்சியம் செய்கிற, பணம் குளிக்கிற ஒரு இடமா இருந்துச்சு. வக்கீல்கள் அதை விட மோசமாக இருந்தாங்களாம். பெண்கள் நிலைமை நினைச்சா அதை விட மோசம். அங்கே நடக்காத பாலியல் கொடுமைகள் கிடையவே கிடையாது. சோப்பு அங்கே கிடைக்கவே கிடைக்காது. கொடுப்பாங்க, காசு நிறையா இருந்தால் உங்களுக்கு சோப்பு கேன்டீன்லேருந்து கிடைக்கும். அதை விட கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான சானிட்டரி நாப்கின் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு பதிலாக ஒரு பெரிய முரட்டு துணியை கொடுத்துருவாங்க. அந்த துணியை கூட அவங்க துவைச்சு தான் பயன்படுத்தணும். அதுக்கடுத்து பிரசவம். சிலர் கர்ப்பிணி பெண்களாக கைதியாக உள்ள வருவாங்க. அவங்களுக்கு மருத்துவ உதவி கிடைக்கவே கிடைக்காது. அந்த சிறைக்குள்ளே இருக்கிற 4 பெண்கள் அவங்க தான் என்ன செய்வாங்க, கிராமத்தில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பாட்டி வைத்தியம் பார்த்து குழந்தை பிறக்க வைத்தியம் பார்ப்பாங்க. ஒரு 5 வயசு வரைக்கும் அந்த குழந்தை அந்த கைதிகளுடைய வளரலாம். இங்கே நடக்கிற கொடுமைகளை பார்க்குற அந்த பிஞ்சு உள்ளங்கள் மனசில் நஞ்சு கண்டிப்பாக விளைஞ்சிச்சு. அவங்களும் மூர்க்கத்தனமாக தான் இருந்தாங்க. குளிர்காலம் வந்துட்டா கேட்கவே வேணாம். சிறைத்துறை காவலர்களுக்கு அப்படி ஒரு ஜாக்பாட். அவங்க ஒரு ஹீட்டர் கொடுப்பாங்க, அதுக்கு பல மடங்கு கட்டணம் வசூலிப்பாங்க. அயல் நாட்டிலிருந்து வந்திருக்கும் கைதிகளோட பாடு பயங்கர திண்டாட்டம். ஏன்னா இந்திய உணவு அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதில் ஊற்றப்படுற கடுகு எண்ணெயோட நாத்தம்
கலங்கடிக்கும்னு கலங்கி போய் கிரண்பேடிட்ட சொல்லியிருக்காங்க. அதிகாலையில் சிறை கைதிகளை எழுப்பணும். அந்த எழுப்புறதுக்கு சிறை கதவுல ஒரு பெரிய கம்பியை வச்சு டங்கு டங்கு டங்குன்னு அடிச்சுக்கிட்டே வருவாங்க. இந்த சிறைச்சாலையை அப்படியே சுகாதாரமாக சுத்தமாக மாற்றுறது பெரிய சவாலாக இருந்துச்சு கிரண்பேடிக்கு. இதுக்கு தேவையான மருத்துவத்துறை, பொதுப்பணித்துறை, சுகாதாரத்துறை எல்லா துறையிட்டையும் இவங்க பெர்மிஷன் வாங்கி அத்தனை துறை அதிகாரிகளையும் இங்கே உருப்படியாக செயல்பட வச்சது முதல் பணி. அடுத்ததா ரோல் கால். இந்த ரெக்கார்டு சரியாகவே இருக்காது. இதை முறையாக பராமரிக்கிறதுக்கு ஒரு அதிகாரி. ஊழல் செய்கிற காவலர்கள் உடனடியாக வேற இடத்துக்கு மாற்றப்பட்டாங்க. அவங்களுக்கு கட்டாய பணி விடுப்பு கொடுக்கப்பட்டது. சிலரை வேலையை விட்டே நிப்பாட்டிட்டாங்க. காலையில் கைதிகளை துயில் எழுப்புறது அப்படிங்கிறத பக்தி பாடல்களை பாட வச்சு சிறை முழுக்க உலாவர வச்சாங்க. அதுக்கு பேர் சிறை உலா அப்படின்னு வச்சாங்க. அடுத்ததா எந்தெந்த கைதிக்கு குறை இருக்கோ அங்கே ஒரு விண்ணப்ப பெட்டி வரும். அந்த கிரீவன்ஸ் பெட்டியில் நீங்கள் என்ன செய்யலாம், உங்கள் குறைகளை அங்கே போடலாம். அதில் வெறும் குறைகள் மட்டும் சொல்ல சொல்லி அவங்க சொல்லலை, புகார்களையும் ஏற்க ஆரம்பித்தாங்க. புகார்களை மிக ரகசியமாக கையாண்டு அந்த புகார்களுக்கு உரிய நடவடிக்கையை உடனடியாக எடுத்தாங்க. அதனால் கைதிகள் பெரும் பாதிப்பில் இருந்து தப்பிச்சாங்க. சட்ட உதவி கிடைக்கணும், நீதியின் கருணை கிடைக்கணும், ஆனால் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு நிறைய கைதிகள் வறுமையில் வாடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு உதவுறதுக்காக சட்ட பஞ்சாயத்து இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை துவங்கி வச்சாங்க கிரண்பேடி. தறிகெட்டு அழிஞ்சுக்கிட்டு இருந்த கைதிகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கறது பெரிய சவாலாக இருந்தது கிரண்பேடிக்கு. யோகா, தியானம், இப்படி பல கலைகளை சொல்லித்தர சிறப்பு வல்லுநர்கள் வரவழைக்கப்பட்டாங்க. தடையில்லா மின்சாரம் அது கிடைக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கிற கழிவுகளை ரீசைக்கிள் பண்ணி மின்சார உற்பத்தி பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக ஸ்பெஷலிஸ்ட் வரவழைக்கப்பட்டாங்க. முக்கியமான பகுதி கல்வி. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. குழந்தைகள் முதல் பெரியவர் வரை இதனால பயனடைஞ்சாங்க. நல்ல லைப்ரரி ஒன்றை உருவாக்குனாங்க. அதில் எல்லாரும் படிக்க ஆரம்பித்தாங்க. கல்வி வந்துட்டா தன்னால் ஒழுக்கம் எல்லாமே வந்துடும். அதோட மனநிலை ஒருங்கிணைக்கப்பட்டது. இதனால கைதிகள்கிட்ட இருந்த மூர்க்கத்தனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிச்சு. திகார் அப்படிங்கிற ஒரு கொடுமையான இடத்தை சோலையா மாற்றியிருக்கார் கிரண்பேடி அப்படிங்கிறத இந்த நூல் வெளிப்படுத்துகிறது. இந்த புத்தகம் படித்ததும் எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் புரிஞ்சுது. இன்றைக்கும் சிறை என்றால் முதலில் போவது தனி மனித சுதந்திரம் தான். என்னதான் வார வாரம் சிக்கன் போட்டாலும், வேளா வேளைக்கு சோறு போட்டாலும், விரும்புவதை விரும்பிய நேரத்தில் விரும்பும் நபரோடு எண்ணங்களை பகிரவே முடியாது. கழிவறை சென்றால் கூட கதவை தாழ்பால் போட முடியாது. ஏனென்றால் மின்சார சுவிட்சில் ஈரக்கையை வைத்து விடுவார்களோ என்று பலரும் கண்காணிக்க வேண்டிய காலகட்டமாகிவிட்டது இன்றைய காலம். பொருளுக்காக, பணத்துக்காக, பெண்களுக்காக ஆசைப்பட்டு சிறை சென்றாலும் தீய கொள்கைகளை வைத்து தீவிரவாதியாக மாறுவது, கருப்பு பணத்தை வெள்ளையாக்க முயன்று சிறைக்குள் நின்றாலும் வசதிகள் மாறுபடலாம். ஆனால் களம் ஒன்றுதான், இடம் ஒன்றுதான். சிறை என்பதே நம் நிம்மதியை இழக்கச் செய்யும் இடம். வேண்டாம் சிறைச்சாலைகள். நல்வழிச்சாலையில் நடந்து நரகம் என்றாலும் கடந்து மறைவோம் தூய மனிதனாய் என்று கூறி மீண்டும் ஒரு புத்தக தரிசனத்தில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது என் நவ சதீஷ்குமார். வணக்கம் அன்பர்களே. நீங்களும் உங்கள் படைப்புகளை எங்களுக்கு அனுப்பலாம். nskbc2016@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு உங்களை பற்றி அனுப்புங்கள். உங்கள் கதைகள், கவிதைகள் ஏதாவது இருப்பினும் நாங்கள் விமர்சனம் செய்கின்றோம். நீங்கள் ரசித்தால்